கல்லூரி படத்தினை படப்பிடிக்கும்போது சங்கர எப்போ முதல்ல பார்த்தீங்க? சிவாஜி படம் எடுத்துட்டு வந்திருக்காரு. சார் வர்றாரு அப்படின்னோனே, அப்படியே ரொம்ப சந்தோஷமா எல்லாமே சிங்கிள் டேக் போயிட்டுருக்கு. ஒரு சீன் வந்து 2, 3 ஷாட் ஆயிருச்சு. சார் வந்து, "டேய் என்னடா?" அப்படின்னு. "இல்ல சார்" அப்படின்ட்டு சங்கர் சார் பேசுறாங்க. "பாலாஜி அவன ஒண்ணும் சொல்லாதீங்க. செம்ம நடிகன் அவன். நான் அவன கண்ணு வச்சுட்டேன். அதனால தான் அவனுக்கு 2, 3 டேக்" அப்படின்னாரு. "சார் ரொம்ப நன்றி சார்" அடடா! அப்படின்ட்டு. பெரிய பாராட்டு. பெரிய பாராட்டு. ம். அ என்னுடைய திருமணத்துக்கு வந்து காலையில வந்து அறிவழகன் சாருக்கு மேரேஜ். சங்கர் சாருக்கு அசிஸ்டன்ட். ஐ படம் ஷூட்டிங் 200 கோடி பட்ஜெட்ல எடுத்துக்கிட்டு இருக்காங்க. அவ்ளோ பிஸி ஷெட்யூல்டு. ஸோ, அதில திருப்பதிக்கு போயி, காலையிலேயே போயி, நைட்டு போய் காலையில அவருடைய திருமணத்த நடத்தி வச்சுட்டு, ஈவினிங் வந்து எம்ஆர்சில என்னுடைய மேரேஜுக்கு வந்துட்டாரு சங்கர் சார். வந்து பா பொக்கே குடுத்து, எனக்கு அப்படியே நிறைஞ்சிருச்சு. எனக்கான தேசிய விருது, எனக்கான மோட்சமே கிடைச்ச மாரி வாழ்க்கையில நான் வெ வெ மிகப்பெரிய பாக்கியசாலியான ஒரு ஃபீல். அருமை. உண்மைய சொல்லணும்னா நான் உண்மையிலேயே கொஞ்சம் லக்கும் கூட. ம். எல்லாமே எனக்கு சிங்கிள் ஷாட்லயே அமைஞ்சிரும். அதுக்கேத்த மாதிரி நான் வந்து அ இருக்கணும்னு நெனைப்பேன். டெடிகேஷன் தான் சார். அது அவர் குடுத்த விஷயம். அதே மாரி சார்ல ஆஃபீஸுக்கு சங்கர் சார் ஆஃபீஸ்ல நெறைய வாசகங்கள்லாம் வச்சிருப்பாங்க. ஸோ அதெல்லாம் வந்து இந்த அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ் அவங்கலாம் சொல்லுவாங்க. "ஒண்ண நீ ஏமாத்திக்கிறாத. நீ செய்ற வேலை வந்து உனக்கு பிடிச்சிருக்கணும். திருப்தி அடையணும். தொழிலுக்கு உண்மையா இருக்கணும்." இந்த மாதிரியான சின்ன சின்ன விஷயங்கள், அந்த செவிவழி செய்திகள், இந்த சார் இப்படி மெனக்கெடுவாங்க. அதே மாரி கமல் சார் பிக் பாஸ்க்கு அப்புறம் தான் கமல் சாரே சொல்லியிருந்தாங்க. "பாத்துங்க பட்ஜெட் ஏறிட்டு இருக்கும் ஒரு சைடு, இந்த சைடு. கைய பிடிச்சு பார்த்தா தான் தெரியும். அவ்ளோ பிரஷர் இருக்குங்க. ஆனா, சங்கர் சார் எதையுமே காமிச்சுக்காம கூலா இருப்பார் சார். "சார் போடலாமா சார்?" அப்படின்னுவாரு. அதான் சங்கர் அப்படின்னு இவரு கமல் சாரே சொன்னாங்க.